Hey guys, welcome back to Mr. Range ICT. ஸோ இந்த வீடியோவில் ஒரு ப்ராப்பரான ஆர்டர் பிளாக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் எவ்வளவோ ஆர்டர் பிளாக்ஸை பற்றி வீடியோ பார்த்துருக்கலாம். திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி ஓப்பன் யுவர் ஐஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எப்படி சொல்கிறதுனா பியூராக வந்து ஆர்டர் பிளாக்ஸ் எப்படி என்னோடய வியூவில் நான் பார்ப்பேன். நீங்கள் எப்படி ஆர்டர் பிளாக்ஸை யூஸ் பண்ணுறது உங்கள் ட்ரேடிங்கில், அதை எப்படி லோயர் டைம் ஃப்ரேம்க்கு யூஸ் பண்ணி ஒரு ஸ்னைப்பர் என்ட்ரிஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ப்ரைஸ் வந்து ஒரு சர்டன் பாயிண்டில் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஆர்டர் பிளாக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிடுறேன், ஓகேவா? ஸோ மார்க்கெட் வந்து லோயர் லோன்னு வச்சுட்டே வரும். ஒரு பாயிண்டில் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் டஸ் டூ திங்ஸ். ஒன் இஸ் bearish ஆர்டர் ஃப்ளோ அண்ட் தென் புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோ. இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர், மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர், எல்லாத்துக்கும் தெரிந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இது. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுது, விச் மீன்ஸ் செல் கர்வ் டு பை கர்வ், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் பிளேஸில் ஃபார்ம் ஆகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக்ஸ். ஸோ இதை உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே உங்களோட ட்ரேடிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தெர் ஆர் டூ டைப் ஆஃப் ஆர்டர் பிளாக்ஸ். ஒன்று வந்து புல்லிஷ் கேண்டல், இன்னொன்று வந்து பேரிஷ் கேண்டில், ஓகேங்களா? ஸோ புல்லிஷ் கேண்டில் ஆர்டர் பிளாக்ஸை வந்து லைக் வந்து நம்ம வந்து செல்லுக்கு தான் பார்க்கணும். டவுன் க்ளோஸ் கேண்டில், அதாவது பியரிஷ் கேண்டில் வந்து நம்ம வந்து புல்லிஷ்க்கு வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து ஒரு பேசிக் ஆர்டர் பிளாக். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆப்போசிட் ஒரு மார்க்கெட் வந்து ஒரு இதில் வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி தான் ஆகணும், விச் மீன்ஸ் கீ லெவலில் ஏதாவது ஒரு ஜோன் சப்ளை டிமாண்ட், நீங்கள் என்ன நாங்கள் வந்து ஐசிடியில் வந்து ரிவர்சல், ஸ்மார்ட் மணி ரிவர்சல்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல வந்து லைக் வந்து நீங்கள் எஸ்எம்சியில் வந்து அதை வந்து ரிவர்சல் பாயிண்ட்டு எது வேணால் சொல்லுவீங்க, எல்லாமே சேம் தான், ஓகேங்களா? எண்ட் ஆஃப் த டே. ஸோ இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிற புல்லிஷ் கேண்டில் தான் வந்து நமக்கு ஆர்டர் பிளாக் கேண்டில். ஸோ ப்ரைஸ் வந்து திரும்ப வந்து அதை டேப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பேன்ஷன் மூவ் கொடுக்கும். ஸோ இங்கே தான் வந்து லைக் வந்து எப்படின்னா இன்ஸ்டியூஷன் ஆர்டர் ஃப்ளோ வந்து ட்ரில் ஆகும், ஓகேங்களா? ட்ரில் பண்ணுவாங்க. எப்படின்னா அந்த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை தொட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து கீழே போயிடும். இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து தொட்ட உடனே ப்ரைஸ் வந்து மேலே சல்லுன்னு போயிடும். இது ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் சொன்ன மாதிரி தான் ஏற்கனவே. ஸோ மார்க்கெட் வந்து நம்ம வந்து ப்ரைஸில் எக்ஸாம்பிளோட சார்ட்டில் வந்து நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இப்போ நான் இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ லிக்யூடிட்டி அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். லைக் வந்து மார்க்கெட் வந்து இதான் பண்ணும், ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன ஆகும், லிக்விடிட்டி எல்லாமே பில்ட் ஆகிக்கிட்டே வரும். ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் பண்ணணும். ரிவர்ஸ் பண்ணும்போது மார்க்கெட்னால் வந்து மேலே போக முடியாது. ஸோ அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஜோன் வேணும், லைக் வந்து ஜோனோ இல்லை வந்து ஒரு கேண்டிலோ வேணும் புஷ் பண்ண மேலே. ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கேண்டில் தான் இந்த ஆர்டர் பிளாக் கேண்டில். ஸோ ஆர்டர் பிளாக் கேண்டிலை தொட்ட உடனே ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிக்விடிட்டி எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணிடும், ஓகேங்களா? நீங்கள் எவ்வளவோ வீடியோ பார்த்துருப்பீங்க, பட் இதுதான் ஆர்டர் பிளாக்ஸ் அப்படின்னா என்னன்னு ப்ராப்பராக நான் வந்து சொல்லியிருக்கேன். இதுதான் ஆர்டர் பிளாக். நீங்கள் வந்து எப்படி வேணால் பார்த்துருக்கலாம். சில பேர் ப்ரோ இங்கே ஃபார்ம் ஆகும் ஆர்டர் பிளாக் அப்படிம்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொபோஷனல் பிளாக். எப்படின்னா இதோட பவர் அதை வந்து நான் பின்னாடி வீடியோ போடுறேன். பட் ஆர்டர் பிளாக் அப்படின்றது வந்து இதுதான், சிங்கிள் கேண்டில் விச் மேக்ஸ் த மூவ், ஓகேங்களா? சிங்கிள் அந்த ஒரு கேண்டில்னால அந்த மூவ் நடந்திருக்கும், அந்த எக்ஸ்பேன்ஷன் நடந்திருக்கும், லிக்விடிட்டி ஃபுல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? இதே தான் வந்து உங்களுக்கு வந்து பேரிஷ்க்கும் அப்படி வந்து பார்த்திங்கன்னா உல்டாவா. ஸோ லிக்விடிட்டி எல்லாமே கலெக்ட் ஆகிருக்கும்,
மார்க்கெட் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ரிவர்ஸ் ஆகும். ஸோ புல்லிஷ் கேண்டில் இங்கே இருக்கும். புல்லிஷ் கேண்டிலை வந்து டேப் பண்ணிட்டு மார்க்கெட் சல்லுன்னு கீழே வந்துடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்க்ளோஸ் கேண்டில் பியரிஷுக்கு பார்க்குற ஆர்டர் பிளாக். ஓகேங்களா, இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரைஸில் வந்து எக்ஸாம்பிள் போயிடுவோம். ஸோ இந்த என்ட்ரி ஆக்சுவலாக நான் வந்து எடுத்திருந்தேன். அதனால் நான் உங்களுக்கு என்னோடய ஐடியா நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, ஓகே. ஸோ இப்போ வந்து ப்ரைஸ் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஆர்டர் ஃப்ளோ வந்து கீழே வந்துக்கிட்டே இருந்தது. ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது ப்ரீவியஸ் டேவோட இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை நீங்கள் வந்து விட்டுருங்க. ஸோ எனக்கு வந்து இந்த கேண்டிலோட லோஸை எடுத்ததுமே அங்கே ஒரு ஆர்டர் பிளாக் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ இதை வந்து நான் வந்து நோட்டீஸ் பண்ணேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஆர்டர் பிளாக்கில் வந்து நான் எப்போவுமே வந்து விக் டேப் பண்ணால் நான் வந்து அவ்வளோக்கா கன்சிடர் பண்ண மாட்டேன். ஏன்னா லைக் வந்து அது மேக்ஸிமம் வந்து உங்களுக்கே வந்து போக போக தெரியும் எப்படி ஆர்டர் பிளாக் ஒர்க் ஆகுது அப்படின்னு பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். லைக் வந்து அது டைம் கரெக்டாக அந்த இடத்துல கீ லெவல் அலைன் ஆகும்போது தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து எனக்கு நான் சொன்ன மாதிரி என்னோடய கீ லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோ, ஆனால் ப்ரைஸ் வந்து விக்கை டேப் பண்ணிச்சு, பட் மேலே போச்சு, அதனால் போக முடியல. ஈவன் தோ நீங்கள் இந்த ஜோனில் எடுத்திருந்தாலுமே உங்களுக்கு 1:3 வந்து இந்த ஹைஸில் நீங்கள் வந்து வைக்கும்போது கன்ஃபார்ம் ஆகிருக்கும். நீங்கள் வந்து இங்கேயும் ஒரு என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஸோ மார்க்கெட் அதுக்கப்புறம் கீழே வந்தது. கீழே வந்து ப்ராப்பராக வந்து பாடியில் டேப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல, ஸோ நான் ஏன் இங்கே என்ட்ரி பார்க்கல, இங்கே என்ட்ரி நான் வந்து ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரி பார்த்தேன் அப்படின்னா, ஸோ இஃப் யூ கோ டு லோயர் டைம் ஃப்ரேம் யூ வில் ஃபைண்ட் எக்ஸாக்ட் ஃப்ராக்டல் ஐ எம் டாக்கிங் அபவுட். ஆல்ரெடி டாக்கிங் அபவுட். ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு நல்ல டேப் ஆகிட்டு ஸோ இங்கே ஒரு நல்ல ஒரு எம்எஸ்எஸ் கொடுத்துருந்தது. நீங்கள் வந்து பார்த்தாவே தெரியும். ஓகேங்களா, எஃப்இஜியோட எம்எஸ்எஸ் கொடுத்துருந்தது. ஸோ இந்த ஒரு ஜோன் வந்து எனக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு லைக் வந்து பை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இந்த எஃப்இஜியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், பிரேக்கர் எஃப்இஜி எல்லாமே அந்த இடத்துல இருந்தது. ப்ராப்பர் யூனிகார்ன் செட்டப். ஸோ ஐ வெண்ட் லாங் அண்ட் ஐ டார்கெட்டட் திஸ் ஹை செல்ஸ் பை சைடு லிக்விடிட்டி வந்து டார்கெட் பண்ணேன். இது வந்து எனக்கு வந்து டிபி அடிச்சிடுச்சு 1:3. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஆர்டர் பிளாக்ஸை வந்து யூஸ் பண்ணணும். லைக் வந்து ப்ரோ ஆர்டர் பிளாக்னால் இது ஸ்வீப் பண்ணியிருக்கணுமா ப்ரோ, இல்லை வந்து இது ஸ்வீப் பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரியும் ஆர்டர் பிளாக்கும் எல்லாம் சேம் தான். ஸோ சிங்கிள் கேண்டில் விச் மீன்ஸ் இந்த புல்லிஷ் மூக்கு இந்த பேரிஷ் சிங்கிள் லாஸ்ட் டவுன் க்ளோஸ் கேண்டில் இருக்கும்ல, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்டர் பிளாக். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து என்ட்ரி ஃப்ரேம் பண்ணணும். இதே மாதிரி நான் வந்து லைக் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, எஃப்இஜிக்குள்ளே போயிட்டு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சு, விச் மீன்ஸ் அப்க்ளோஸ் கேண்டில். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அப்க்ளோஸ் கேண்டில் அதில் தொட்டுட்டு ரியாக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ மார்க்கெட் கீழே வந்தது. கீழே வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் டேப் பண்ணிவிட்டு கீழே க்ளோஸ் வச்சுது. ஸோ நெக்ஸ்ட்டு கேண்டிலோட நீங்கள் பேரிஷ் கேண்டிலோட எஃப்இஜியில் நீங்கள் வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு என்ட்ரி பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1:3 2 அந்த மாதிரி ஈஸியாக வந்து ப்ரீவியஸாக இருக்க செல் சைடு லிக்விடிட்டியை வந்து டார்கெட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ஆர்டர் பிளாக்ஸை பற்றி இன்னும் டவுட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். கீழே லிங்க் இருக்குது, குரூப்பில் ஆட் ஆகிட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கும் கீழே. ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டவுட் கேளுங்க. நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் இட். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஐசிடி பற்றி தெரியணும் அப்படின்னா ஸோ ப்ராப்பரான ப்ளேலிஸ்ட்டு போட்டிருக்கேன். ஸோ போய் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.